What about ADA, XRP, SOL? பிட்காயின் எத்துடைய தவிர வேற எந்த கோயின்லையும் பெருசாக லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாங்க, லாங் டேர்ம் ட்ரேடிங் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இவர் ஏடிஏ, எக்ஸ்ஆர்பி, SOL கோயின் எல்லாம் நம்ம அடிக்கிறது. ஏடிஏன்னு சொன்னால் கார்டோனோ, எக்ஸ்ஆர்பின்னு சொன்னால் ரிப்பிள், SOLன்னு சொன்னால் சொலானா. இது எல்லாமே இப்போ சொலானா, ஏடிஏ எல்லாம் பிளாக் செயின். எக்ஸ்ஆர்பிங்கிறது கைண்ட் ஆஃப் அவங்க பேங்க் எல்லாம் பாவிக்கும்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு கைண்ட் ஆஃப் காயின், பட் அவுடேட்டட். எக்ஸ்ஆர்பி லவ்வர்ஸ் எல்லாம் இதை கேட்டால் சூடாகுவாங்க. பட் எக்ஸ்ஆர்பி என்ன பொறுத்தவரைக்கும் அவுடேட்டட், கிட்டத்தட்ட கனகாலம் மாதிரி. இதுக்கு மேலே அது எந்த அளவுக்கு பம்பான்னு சொல்லி எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எக்ஸ்ஆர்பி எல்லாம் எனக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. பட் சொலானா நல்ல காயின், சொலானா நல்ல பிளாக் செயின் உண்டு. ஏடிஏயும் கொஞ்சம் பழசி தான். பட் அந்த $1 கிட்டத்தட்ட புல் மார்க்கெட்டில் $3 வரையும் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு திரும்ப கீழே அந்த பிஎம் மார்க்கெட்டில் பயங்கரமாக டம்ப் ஆகி திரும்ப மேலே வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஏடிஏ. ஸோ பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதெல்லாம் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற காயின் தான். ஏடிங்கிறது நல்ல பிளாக் செயின். இவங்க எத்தூரியத்திட கோஃபவுண்டர் ஒரு ஆள் தான் ஏடிஏ கிரியேட் பண்ணி எத்தூரியத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இல்லாமாக்கி இது கொஞ்சம் ஃபாஸ்ட் அது இதுன்னு சொல்லி. அடுத்தது சொலானாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொலானாவும் ஏடியை விட ஃபாஸ்ட், அதுவும் ஒரு பிளாக் செயின் தான். ஸோ இதெல்லாம் நல்ல ஃபண்டமெண்டல் காயின். ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறது நல்ல. ஆனால் லாங் டைம் சொல்கிறது ஒரு அட்லீஸ்ட் 2 புல் மார்க்கெட் ஆகுது நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் இதில் எல்லாம் ஒரு நல்ல இது பார்க்கலாம். அடுத்தது இவங்களோட இதில் ஏதாவது ஹெக் நடக்கும்னு சொன்னாலோ அல்லது ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ நாளைக்கு இந்த காயின் எல்லாம் அப்படியே கீழே இறங்கி வர்த்து இல்லாமல் போகும். இப்போ நான் ஏன் எத்தூரியத்தை இவ்வளவு இது செய்யறேன்னு சொன்னா விரும்புறேன்னு சொன்னா, எத்தூரியத்திட யூஸ் கேசஸ் இப்போ மெட்டிக், அதாவது பிளாக் செயின் L1, பிளாக் செயின் L2ன்னு சொல்லி லேயர் 2 பாத்தீங்கன்னு சொன்னா எத்தூரியத்துக்கு மாற்றிடக்கூடாது. இல்லை எத்தூரியத்தில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி எத்தூரியத்துக்கு மேல செகண்ட் லேயரா எத்தூரியத்துக்கு கூட ரன் பண்ற மாதிரி. ஸோ எத்தூரியம் இல்லைன்னு சொன்னா அந்த பிளாக் செயின் எல்லாம் இல்லை, அது மெட்டிக் அந்த மாதிரியான பிளாக் செயின் எல்லாம். ஸோ எத்தூரியத்தை பெக் பண்ணியே பிளாக் செயின் வருது. இங்கக்குள்ள எந்த அளவுக்கு எத்தூரியம் பெஸ்ட்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அடுத்தது எத்தூரியத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இது டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கிறதும் வேற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அது இதுன்னு சொல்லி நீங்க டிஃபை லாமான்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. டிஃபை லாமாக்கு போய் பிளாக் செயின்ல எது ஃபேமஸான பிளாக் செயின் பாருங்க. இன்னும் அரௌண்ட் மோர் தென் 50% ஆஃப் த மார்க்கெட்டை எத்தூரியம் தான் வச்சிருக்கு. ஓகே, அடுத்தது மற்ற பிளாக் செயின் எல்லாம் எத்தூரியத்துக்கு மேலதான் ரன் ஆகுதுங்கிறதால ஆல்மோஸ்ட் 75% எத்தூரியத்தில் கண்ட்ரோல் தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ மற்ற கோயின்கள் இதுல எல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணலையான்ட்டா எஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆனால் அதுல எல்லாம் எனக்கு நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு 0 ஆயினாலும் எனக்கு கணக்கு இல்லை. ஓகே, அப்படியான அமௌண்ட்கள் குட்டி அமௌண்ட் எல்லாம் நான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவு போட்டிருக்கிறேன். பட் எனக்கு இதெல்லாம் ஷுவரா இன்னொரு 5-10 வருஷத்துக்கு பிறகு ஷுவரா இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சக்சஸ் ஆகினா ஓகே, இல்லாம போனாலும் சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் இதெல்லாம் எனக்கு. ஆனால் எத்தூரியம் பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பர்சனல் நம்பிக்கை இன்னொரு 5-10 வருஷத்துல வேற லெவல்ல போகும். ஓகே, அதுக்கு 10 மடங்கு போகும், 100 மடங்கு போகும்னு நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. நாளைக்கு இப்போ நீங்க என்ன செய்றீங்க, இந்த கோயினை எல்லாத்தையுமே $US வேல்யூவோட இல்லாட்டி கனடியன் டாலர் இல்லாட்டி LKR வேல்யூவோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஜோக் என்னன்னு சொன்னா இந்த $US கனடியன் டாலர் LKR எல்லாம் இன்னொரு 5-10 வருஷத்துல பர்த் இல்லாம போய் 99% அப்படி 100% பர்த் இழந்து போயிடும். ஓகே, பர்த் இல்லாம போயிடும். நீங்க பேங்க்ல நீங்க பணத்தை எல்லாம் ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னா குட் லாக். ஓகே, உங்களோட பணம் எல்லாம் 0 ஆகும். ஓகே, இன்னொரு 5-10 வருஷத்துல. ஸோ 5-10 வருஷம் நடக்கலாம், கூட நடக்கலாம், குறை நடக்கலாம். ஆனா கட்டாயம் நடக்கும். ஏன்டா இவங்க பிரிண்டரை ஆன் பண்ணி பிரிண்ட் பண்ணி தள்ளுறாங்க, எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம. ஸோ அதோட கம்பேர் பண்ணக்குள்ள நீங்க என்ன பிரைஸ்ன்னு சொல்லி இப்பயே பேச பாக்கீங்க. நாளைக்கு அந்த பணம் எல்லாம் பர்த் இல்லாம போகக்குள்ள இப்படியான பிளாக் செயின் காயின்கள், பிளாக் செயின் இதுகள், அதாவது மெயினா பிட்காயின் எல்லாம் ஓகே ஸ்டோர் ஆஃப் வேல்யூவா பார்க்கப்படும். அந்த டைம்ல இப்ப மைக்கேல் சேலர் சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம எல்லாமே பிட்காயின் ரஷ் எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாம் இருந்துக்கு பாஸ்ட்ல கோல்டு ரஷ்ன்னு ஒரு பீரியட் ஒன்று இருந்துக்கு. அநேகமான நாட்கள் கோல்டை பயங்கரமா அக்யூமுலேட் பண்ணாங்க அவங்களோட அந்த கரன்சியில் இருக்கிற நம்பிக்கை இல்லாம. ஸோ அதே மாதிரி ஒரு ரஷ் உண்டு, பிட்காயின் ரஷ் உண்டு. எப்போ உருவாயிருக்குன்னு சொன்னா 2024 ஜனவரியிலேருந்து 2034 அடுத்த ஹாவிங், அதாவது 2-3வது ஹாவிங்கு பிறகு
வரைக்கும் பிட்காயின் ராசி. ஏன்னா அந்த ஹாவிங்குக்கு பிறகு பிட்காயின் சப்ளைட லாஸ்ட் 1% அங்கே வர 100 வருஷத்துக்கு வரப்போகுது. ஸோ இதுக்குள்ள நம்ம எந்த அளவு பிட்காயின் அக்யூமுலேட் பண்றோமோ அந்த அளவு தான். அதுக்கு பிறகு நீங்க பிட்காயின் அக்யூமுலேட் பண்றதுக்கு நீங்க 0.0001 அக்யூமுலேட் பண்றதுக்கு நீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து அக்யூமுலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்பவே எவ்வளவுக்கு உங்களால பிட்காயின் எத்தூரியம் அக்யூமுலேட் பண்ணிடுமோ அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க. பிட்காயினை கைண்ட் ஆஃப் அ கோல்டு, அதாவது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ மாதிரி பாருங்க. எத்தூரியத்தை ஒரு பயங்கர சாஃப்ட்வேர். எத்தூரியத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள எப்படி நீங்க இன்னைக்குன்னு சொன்னா ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இதை மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் அப்ல இருக்கக்குள்ள ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முதல்ல அது ஸ்டார்ட் அப்பா, ஃபேஸ்புக் எல்லாம் ஸ்டார்ட் அப்பா உருவாகக்குள்ள நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்றைக்கு நிலைமை என்ன? சேம் கான்செப்ட் தான் அந்த எத்தூரியம். ஓகே, ஸோ நீங்க கோல்டு, அதாவது கடும் விலை குறைவுக்குள்ள 5, 10 ஒரு 15 வருஷத்துக்கு முதல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்றைக்கு உங்களோட நிலைமை என்ன? ஸோ அதே கான்செப்ட் தான் பிட்காயின். ஸோ அதனால தான் நான் பிட்காயின் எத்தூரியத்தை நம்புறேன். இதெல்லாம் நல்ல ப்ராஜெக்ட். இதுல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க இது நாளைக்கு 0வா போனாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த மட்டும் இதை மாதிரியான கோயின்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. XRP எனக்கு சுத்தமா எனக்கு ஐடியா இல்லை, பட் சொலானா ஐடியா எல்லாம் நல்ல கோயின் தான். இதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகுது ஸ்டில். ஆனா எப்ப அந்த பிளாக் செயின்ல அந்த ப்ராஜெக்ட் நம்பிக்கை இல்லாம போகுமோ அவங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படியே மற்ற பிளாக் செயினுக்கு மாத்திடுவாங்க. ஸோ அதனால எனக்கு பர்சனலா இதுல எல்லாம் கூடுதலான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பிட்காயின் அண்ட் எத்தூரியம், தட்ஸ் இட். நான் ட்ரேட் பண்ணணும்னாலும் என் எல்லா பட்டையுமே நான் பிட்காயின் எத்தூரியம் தான் ட்ரேட் பண்ண விட்டுருக்கேன். ஏன்னா ஐ நீட் மோர் பிட்காயின் அண்ட் எத்தூரியம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பிட்காயின் எத்தூரியம் தாண்டி வேற கோயின்கள்ல நீங்க அக்யூமுலேட் பண்ணீங்களா? உங்களுக்கு பிட்காயின் எத்தூரியத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்குன்னு சொல்லி ஓன் கிரிப்டோ கரன்சி வெப்சைட் 100% ஃப்ரீயா 4 கிரிப்டோ ப்ரோக்ராமோட கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னா HPUconsultancy.com இந்த வெப்சைட்டுக்கு போய் முதலாவது வீடியோ செக் பண்ணுங்க. பை.